ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ வந்து போடெக்ஸ் ஸ்ட்ரைட்னிங் பண்ணா கேன்சர் உண்டாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதோட கருத்து என்ன ப்ரோ? ஸ்மூத்னிங்காக இருக்கட்டும், ஸ்ட்ரைட்னிங்காக இருக்கட்டும், அதனால வந்து கேன்சர் வரும்ன்றது டோட்டலி ஃபால். ஏன்னா ஒரு டாக்டரே வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கோங்க, கெரட்டின் இம்பார்ட்டன்ஸ் சஜஷன் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த ப்ரெக்னன்சி லேடிஸ் அவங்களாம் வந்து கேட்டாலுமே நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அதை கொடுக்கக்கூடாதுன்னு. ஸோ அதே மீறி வந்து அவங்க வெளியே பே பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து எடுத்துக்க மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு ஆனஸ்ட் இருக்கு. ஸோ அதை நாங்கள் தாண்ட மாட்டோம். அதே மாதிரி ஹேர் செக் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக இப்போ ஒரு ஸ்மூத்னிங்கே அவங்க கேட்டு அது அவங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சொன்னோம், அவங்க வேணும்னு சொன்னாலுமே நாங்கள் அதை செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் செக் பண்ணிட்டு அந்த ஹேர் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கா, பண்ணால் ஓகேவா இருக்குமா, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி உங்களோட ஹேர்லாம் கரெக்டா இருந்துச்சு, ப்ராப்பரா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இவங்க வந்து போடெக்ஸ் ஸ்மூத்தனிங் அப்படின்றத வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்னா கஸ்டமர் தான் இவங்களுக்கு முக்கியம், அமௌண்ட் வந்து முக்கியம் கிடையாது. சூப்பர் ப்ரோ. கிளாம் ஸ்டுடியோவோட ரெகுலர் கஸ்டமர் கிட்ட நம்ம ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. ஹாய் சிஸ்டர், உங்க நேம் சொல்லுங்க. ஹரியதர்ஷினி. நீங்க வந்து கிளாம் ஸ்டுடியோவோட ரெகுலர் கஸ்டமர். ஆமா. உங்க சர்வீஸ்லாம் எப்படி இருக்கு சிஸ்டர்? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து போடெக்ஸ் பண்ணா ஹேர் ஃபால்லாம் இருந்துச்சா? அப்படி இல்ல ஹேர் ஃபால் இல்ல ஒரு விஷயம் அவங்க சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணல. ஷாம்பு பேக் எல்லாமே பண்ணும்போது ஹேர் ஃபால் இல்ல, நல்ல ஹேர் growthமே எனக்கு இருந்தது. பெஸ்ட் சலூன் கண்டிப்பா சொல்லலாம். பெஸ்ட் தி பெஸ்ட். Thank you so much. Thank you.